الحمد لله وحده ونصر عبده وجل جلاله. الصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال عليه الصلاة والسلام: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வருகிற ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஆலம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சித்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நாம் நம்முடைய குடும்பத்தார்கள், உலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். துவக்கமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் திரும்பும் இடமெல்லாம் விவாகரத்துகள். இன்றைக்கான சூழலிலே விவாகரத்துகள் என்பது பெருகிக் கொண்டே வருகிறது. அதற்கான காரணம் என்ன? ஏன் விவாகரத்துகள் அதிகரிக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலாக் அப்படிங்கிறது வெறுமனே இன்றைக்கு மக்களிடையே அது ஒரு சாதாரண ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலே தலாக் அப்படிங்கிறது அது மார்க்கத்திலே ஹலாலாக இருந்தாலும், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்-தலாகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்-தலாகு, அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களிலேயே அவனுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் தலாக் அப்படிங்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு தலாக் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்துன்னு சொல்லி இன்றைக்கு சமுதாயத்துல ஏராளமான விவாகரத்துகள் நடக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம், இன்னைக்கு நிறைய பேர் நிக்காவுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கே எடுக்கிறது இல்லை. நேரா போய் கல்யாணம் பண்ணிட வேண்டியது. கல்யாணத்துக்கு பின்னாடி பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்துன்னு சொல்லி கடைசியில திருமணமாய் ஒரு வருஷத்திலே நிறைய விவாகரத்துகள் நடக்குது இன்னைக்கு. அப்ப திருமணத்திற்கு முன்னால் கவுன்சிலிங் எடுக்கணும். கவுன்சிலிங்ல என்ன சொல்லுவாங்க, எப்படி திருமண வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், அந்த திருமண வாழ்க்கையை எப்படி அழகாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதை எல்லாம் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு அதை குறித்தான விழிப்புணர்வு நம்மவர்களிடத்துல இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் எதுவும் இல்லை. எல்லோருடைய குடும்பங்களிலும் திருமணம் வந்துட்டாலே, திருமண வாழ்க்கைன்னு வந்துட்டாலே அங்க பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை கண்டு நாம் இதற்கெல்லாம் விவாகரத்து தலாக்குன்னு சொல்லி போகாம அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அப்ப இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது இன்றைய சமுதாயத்திற்கு தெரிவதில்லை. அதனால எடுத்தவங்க சொல்லி தலாக்கு. நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்திலேயும் கூட இந்த மாதிரியான அவர்களுக்கும் உடைய மனைவிமார்களுக்கும் மத்தியிலே பல நேரங்களில் சண்டைகள் நடக்கத்தான் செய்கிறது.
நான் முன்னாடியே சொன்னேன், போன வாரம் சொல்லியிருந்தேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுடைய பாரி அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு அவருடைய வீட்டில் இருக்கிற பொழுது வேறு மனைவியின் வீட்டில இருந்து ஒரு பணிவிடையாளர்கிட்ட அடிமையிட்ட ஒரு சாப்பாட பாத்திரத்துல கொடுத்து விடுறாங்க. அந்த நேரத்துல நபி அவங்க வீட்டுல விருந்தாளிகள் இருக்கிறாங்க. அப்ப அவரு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, என் வீட்டுல இருக்கும் பொழுது நபி அவங்க என் வீட்டுலதான் சாப்பிடுவாங்க, என் வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மா எப்படி சாப்பாடு கொடுத்து விடலான்னு சொல்லி அந்த சாப்பாடை போய் தட்டி விட, அந்த சாப்பாடு பாத்திரத்தோட கீழே விழுந்து அந்த பாத்திரம் உடைஞ்சு போய் பாதி சாப்பாடுலாம் கீழே கொட்டிருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்த சாப்பாடை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த உடைஞ்சு போன பாத்திரத்தை எல்லாம் எடுத்து இதோட சேர்த்து அங்க அந்த பாத்திரத்தில் இருந்த மீதமுள்ள சாப்பாடை எல்லாம் அங்க விருந்தாளி என்று சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் போன பின்னாடி உள்ள போய் வேற பாத்திரம் எடுத்துட்டு அந்த அடிமையிட்ட கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதற்காக வேண்டி நம்மெல்லாம் நம்ம ஆண்கள் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தா வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? அந்த நேரத்தில் நபி அவங்க வீட்டுல உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லி நம்ம ஆளுங்க வீட்டை ரெண்டாக்கி இருப்பாங்க, அந்த அம்மா பாத்திரத்தை ரெண்டாக்கின மாதிரி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்கள், நபிமார்களின் தலைவர், ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களிலேயே இறுதி நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், இந்த அகில உலகத்திற்கே அனுப்பப்பட்ட ரசூல். அப்படி எல்லாம் இருக்க பல நாடுகளை, வல்லரசு நாடுகளை தனது கையிலே வைத்திருக்கிற அந்த நபி தன்னுடைய உறவினர்களுக்கு முன்னால் மனைவி இப்படியான செயலை செய்கிற பொழுது மனைவி இடத்திலே சற்றும் கணிந்து கொள்ளாமல் கீழே இருந்த சாப்பாடை எடுத்து வச்சு அந்த அடிமையிட்ட வேற பாத்திரத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரியான உயர்ந்த குணம் ஒவ்வொரு கணவனிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த குணம் இல்லாததின் காரணம் தான் இன்றைக்கு விவாகரத்துகள் அதிகமாகுது. பெண்கள் அவங்க அப்படிதான் பேசுவாங்க, வாய்ப்பு வந்தபடி பேசுவாங்க. அது அவருடைய பிறவியிலேயே இருக்கிற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அவருக்கு ஒரு குணம் பிடிக்கலையா, இன்னொரு குணத்தை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்லயும் சொல்லுவாங்க, பெண்கள் அவர்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இந்த விலா எலும்பினுடைய மேற்பகுதி என்பது அது வளைவானதாக இருக்கும். அதனால பெண்களும் கொஞ்சம் கோணலாத்தான் இருப்பாங்க, அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அவர்களை மாற்ற நாம் நினைக்கிற பொழுது, அவர்களை நீங்கள் மாற்ற நினைத்தீர்களே ஆனால் கசர்தமோ, அவர்களை நீங்கள் உடைத்து விடுவீர்கள், அப்படின்னா நீங்க தலா கூட்டுருவீங்க நடக்கும். அவர்கள் பிறவியிலேயே இப்படியான ஒரு குணத்தை கொண்டவர்கள். யார் இருக்கிறா, எங்க இருக்கிறோம், எதுவுமே பார்க்காம படப்படன்னு பேசக்கூடிய அந்த மனோபாவம் கொண்டவர்கள். இயற்கையிலேயே அவர்கள் அப்படித்தான். இயற்கையிலேயே அவர்கள் கோணலானவர்கள். கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதால் அவர்கள் கோணலாகத்தான் இருப்பார்கள். அதையெல்லாம் சகித்து நீங்கள் வாழ வேண்டும். அதையெல்லாம் நான் மாத்துறேன்னு சொல்லி மாத்துறதுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கோணலான எலும்பை நீங்கள் நேராக்க முயற்சிக்கிற பொழுது அந்த எலும்பை நீங்கள் உடைத்து விடுவீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் அந்த பெண்களிடத்திலே வெறுக்கிற அந்த ஒரு விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கலாம். அதனால அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவும் கிடையாது. பிரச்சனை இருந்தா தான் அது பேரு குடும்பம், பிரச்சனை இல்லைன்னா அது பேரு குடும்பமே இல்லை. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார். எதுக்காக வர்றாருன்னா, இந்த மாதிரி என் மனைவி இப்படிலாம் பண்றாங்கன்னு மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வர்றாரு. நான் தலா போடலான் இருக்கேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா செய்யறதுக்கு வர்றாரு. வீட்டு வாசல்ல நிக்கிறார். வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்காரமா அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் வாசல்ல நின்று பார்த்தவரு, அமீருல் முஃமினீனுக்கே இந்த நிலைமைன்னா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு திரும்பி வந்துட்டாரு. அந்த நேரத்தில் டக்குன்னு உமர் ரலியல்லாஹு வெளியில வர்றாங்க. இவர் போறதை பார்த்துட்டு, யாப்பா திரும்பி போறியா, என்ன விஷயம்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி என் மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்தேன், இங்க
அந்த நிலைமை தான். அப்புறம் என்ன உங்கள்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி திரும்பி போறேன் அப்படின்னு அவர் சொல்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமா என் மனைவி என்னை அப்படிதான் பேசுறாங்கதா, திட்டுறாங்கதா. இன்னி அத்தமிழுவா, நான் என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் என்னை பேசுவதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அன்னஹா துத்துபிஹு துஆமி, அவள்தான் எனக்கு உணவு சமைத்து போடுகிறாள். அன்னஹா துஹ்பிஸு குபுஸி, அவள்தான் எனக்கு ரொட்டி சுட்டு தருகிறாள். வ தகஸிலு சியாமி, என்னுடைய என்னுடைய ட்ரெஸ் துவைச்சு போடுறா. தரதாம் உலதி, என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அவள் பாலூட்டுகிறாள். இப்படி இதெல்லாம் அவன் மேல கடமையே கிடையாது. பெண்களுக்கு கணவனுக்கு சமைச்சு போடணும், துணி துவைச்சு போடணும் கடமையே கிடையாது. இதை போய் வெளியே சொன்னா நம்மளாம் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும் டெய்லி. அதனால நம்ம ஆளுங்கள் யாரும் இந்த மாதிரி விஷயங்களை பெண்களுடைய பயனை சொல்ல மாட்டோம். ஆனா சொல்ற அஜரத்துக்கும் அதே நிலைமை தான். அப்ப பெண்களுக்கு இதுவெல்லாம் கடமையே கிடையாது. துணி துவைச்சு போடணும், சாப்பாடு செஞ்சு போடணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இது எதுவுமே கடமை இல்லை அவர்களுக்கு. இருந்தாலும் அவர்களை கணவன் அப்படிங்கிற அந்த உறவிற்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கை முழுக்க இவருடைய ஆடைகளை துவைத்து போடுகிறார்கள், இவருக்கு உணவு சமைத்து போடுகிறார்கள். இப்படி என்னுடைய மனைவி எனக்காக இவ்வளவு பணிவிடைகளை செய்கிறார், அதனால நான் பேசுறதை எல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லி அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த மனிதர் சொன்னார், என் மனைவி அப்படிதான் சண்டை போடுவாங்க, இருந்தாலும் எனக்கு ஒண்ணுன்னா உடனே வந்துருவாங்க. அந்த மாதிரியான குணம் என்னுடைய மனைவிக்கு. தஸ்பீர் அலைஹா, அப்படின்னா பொறுமையாயிரு. ஃபைனல் ஐயாவு யசீரத்துன், வாழ போனது கொஞ்ச நாள், சந்தோஷமா இருந்துட்டு போன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அமைச்சு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய டலரான ஆளு. அவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், நாமெல்லாம் உமர் ரலியல்லாஹுவும் நபி அவர்களை விடவும் பெரியாரா? இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறது. நான் பெரிய அவரு கலெக்டர், பெரிய அம்பானி, டாடா பிர்லான்னு நினைச்சிட்டு போறோம். யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே போகிற பொழுது நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவன், அவ்வளவுதான். வெளியில நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியிலே பொறுப்பிலே இருக்கலாம், வீட்டுக்குள்ளே செல்லுகிற பொழுது உங்கள் மனைவிக்கு நீங்கள் கணவன், அவ்வளவுதான். அப்படி அந்த மனோநிலையிலே நீங்கள் செல்லுகிற பொழுதுதான் அவங்க ஏதாச்சும் பேசுனாங்கன்னா வேற வேலையில இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அப்படியே கடந்து போயிடுவோம். இல்ல தன்னை நான் பெரிய ஆளு, அந்த பொறுப்புல இருக்கேன், அந்த பதவியில இருக்கேன்னு சொல்லிட்டு போகும் பொழுது அந்த மாதிரியான மைண்ட் செட்ல உள்ள போனா அந்த பெண்கள் அவர்கள் கோபத்துல ஏதாவது 4 வார்த்தை பேசும் பொழுது, என்னைய பார்த்து எப்படி நீ பேசலாம், நான் யாரு தெரியுமா, என்னைய பார்த்தா 10 பேர் வணக்கம் வைப்பாங்க, என்னைய பார்த்து நீ எப்படி பேசுறியான்னு சொல்லி தன்னுடைய அந்த அவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தான் அந்த இடத்துல பிரச்சனைகளை இன்னும் வளர்க்கும். அப்ப நாம் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி பொறுப்புகளில இருந்தாலும், வீட்டிற்குள்ளே செல்லுகிற பொழுது உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் கணவன், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் அவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகில உலகத்திற்கும் நபிமார்களின் தலைவர், பல வல்லரசு நாடுகளை கையில் வைத்திருக்கிற அப்பேற்பட்ட ஒரு அரசர், அவருடைய வீட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுவும் உறவினர்கள் முன்னாடி நடக்கிற பொழுது, அப்ப நபி அவங்க தான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில, கண்ணியமான அந்தஸ்தில இருந்த பொழுது நபி அவர்கள் அந்த இடத்துல எதுவும் பேசல. ஏன்னா பெண்களுடைய குணம் அப்படித்தான், அது இயற்கையிலேயே அப்படியான குணம் தான். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அதை என்னுடைய மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லி தலாக்கு வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு அங்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுக்கொண்டா இன்னைக்கு சமுதாயத்துல தலாக்கே நடக்காது. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை, எவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நிறைய நடந்திருக்கு நபியவர்களுடைய குடும்பத்திலே. அப்ப அதையெல்லாம் நாம் வைத்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அது போன்று நாம் நகர்த்த வேண்டும். இன்னைக்கு மனைவிமார்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கணவனுக்கு சமைச்சு போடுறது கடமையே கிடையாது. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறாங்க. நம்மால என்ன பண்றது? உப்பு இல்லைன்னா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. உப்பு இல்லை, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு அதை தூக்கி அடிக்கிறது. சாப்பாடுல முடி விழுந்திருக்கு, அதை தூக்கி அடிக்கிறது. நிறைய பேர் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. சில பேர் இப்படி தட்டோட இப்படி தூக்கி அடிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கணவனுக்காக வேண்டி தன்னுடைய வேலைகளை எல்லாம் பிற்படுத்தி
தன்னுடைய வேலைகளை கூட செய்யாம, தான் குளிக்காம, தான் தலை செய்யாம, தன்னுடைய சுய தேவைகளை எல்லாம் பார்க்காமல் காலையில் எழுந்ததிலிருந்து நம்முடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும் பொழுது அடுத்து கொஞ்ச நேரம் மதியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துருவார். சீக்கிரம் சாப்பாடு செய்யணும். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பிற்படுத்தி அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வைக்கிற பொழுது, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கு உப்பே போன்னு சொல்லி தூக்கி போடுகிற பொழுது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, சாப்பாடுல உப்பு இல்லையா, அதையும் தன்மையாக சொல்லுங்க. தன்மையா சொன்னா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. சாப்பாடு எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்கு, அடுத்த தடவை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி சொல்றது வேற, என்ன சாப்பாடுல உப்பே இல்லை அப்படின்னு சொல்றது வேற. அழகிய முறையிலே அவர்களை கையாளுங்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்ப அவர்களோட அழகிய முறையிலே நாம் நடந்து கொள்கிற பொழுது அவர்களும் நம்மிடத்தில் அழகான முறையில நடந்து கொள்வார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சாப்பாடுல முடி இருந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை, முடி உலகத்தான் செய்யும், தூக்கி போட்டு சாப்பிடணும். இன்னைக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு, விருந்துக்காக போறாரு, அங்க சாப்பாடுல முடி இருக்கு, என்ன பண்ணுவாரு? ஒரு நண்பர்கிட்ட இந்த மாதிரி சாப்பாடுல முடி இருக்குன்னா அவரு வீட்டுக்காரமாக சண்டை போடுவார். எதுக்கு? நம்மளால அவங்க குடும்பத்துல பிரச்சனைய அப்படின்னு சொல்லி பேசாம தூக்கி போட்டு சாப்பிடுவார். அப்ப அந்த உணவில இருக்கிற அந்த முடி அவருடைய நண்பருடைய மனைவியோடதா இருக்கலாம், அவங்க அம்மாவோடதா இருக்கலாம், அக்கா தங்கச்சியோடதா இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டு வேலைக்காரையுடைய முடியாக கூட இருக்கலாம். ஆனா இவருடைய வீட்டுல முடி இருக்குது, சாப்பாடுல முடி இருக்குதுன்னா அது அவருடைய மனைவியுடைய முடியாகத்தான் இருக்கும். யாரோ ஒரு பெண்ணினுடைய முடியை இவர் எந்த விதமான ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் எடுத்து போட்டு சாப்பிடுகிற பொழுது தன்னுடைய குடும்பத்தினுடைய முடி இருக்கிற அந்த உணவை எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு இவருக்கு என்ன? அப்ப ஆண்கள் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாம் இருந்தா அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் குடும்பங்களிலே வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப பெண்களுடைய குணத்தை அறிந்து அவர்கள் கோணலானவர்கள் அப்படிங்கிற அந்த குணத்தை நாம் ஞாபகத்தில் வைத்து அவங்களுக்கு நமக்கு சமைச்சு போடுறதோ துணி துவைச்சு போடுறதோ கடமை இல்லாத பொழுதும் அவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து அவர்களோட நல்ல முறையில நடந்து கொண்டால் இன்றைக்கு சமூகத்தில பாதை தலாக்குகள், பாதை விவாகரத்துகள் இல்லாமல் போகும். இரண்டாவது, கோபம். சின்ன சின்ன விஷயங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதற்கு கோபப்பட்டு உடனடியாக ரியாக்ட் பண்றது. கோபப்பட்டு உடனடியாக ரியாக்ட் பண்ற பொழுது அதுவும் பெரிய சின்ன பிரச்சனையா இருக்கிறதும் கூட அது சின்னதா பெருசாகி கடைசியில அது தலாக்கில கொண்டு வந்து விட்டுவிடும். எத்தனையோ குடும்பங்கள்ல சாப்பாடுல உப்பு இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சனைகள் எல்லாம் கடைசியில தலாக் வரைக்கும் வந்து நின்று இருக்கிறது. இன்றைக்கு விவாகரத்து தலாக் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிருச்சு. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கு தலாக்கு வேணும், நான் இவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கல்யாணம் ஆகி சில மாசங்கள்ல என்னமா பிரச்சனை உனக்கு? ஏன் நல்லா பாத்துக்கிறது இல்லையா? காசு தர மாட்டாரா? என்ன அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கிறாரு, அப்புறம் என்னமா பிரச்சனை? இவர் என் கூட சண்டையே போட மாட்டாரு அப்படிங்கிறது. என் கூட சண்டையே போட மாட்டாரு, எனக்கு போர் அடிக்குது. நானா போய் வாண்டடா சண்டை போட்டாலும் அப்படியா சரிம்மா சாரிம்மான்னு சொல்லி சண்டையை முடிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு வாழ்க்கையில ஒரு கிக்கே இல்லாம இருக்குது, அதனால எனக்கு தலாக் வேணும்னு அந்த புள்ள கேட்குது. ஆக இப்படி தலாக்கை பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு சமுதாயத்துல இல்லை. தலாக் அப்படிங்கிறது நான் முன்னால் சொன்னதை போல அபுதல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக்கு, அல்லாஹ் சில விஷயங்களை ஹலாலாக்கி இருக்கிறார். அவன் ஹலாலாக்கிய விஷயங்களிலேயே அவனுக்கு மிகவும் கோபத்திற்குரிய விஷயம் தலாக்கு. இன்னைக்கு இந்த தலாக்கை குறித்தான விழிப்புணர்வு இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த தலாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. உண்மையிலேயே ஒரு குடும்பத்தின் பிரச்சனை அப்படிங்கிற பொழுது மார்க்கம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஐதுஹுன்ன, எந்த பெண்களுடைய கணவனுக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ ஃபஐதுஹுன்ன, முதல்ல அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அன்பா எடுத்து சொல்லுங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி அன்பாக சொல்லுங்கள். வஹஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ, கேட்கலையா அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள், கொஞ்ச நாள் அவங்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்க. அப்பையும் கேட்கலையா வதரிபுஹுன்ன, காயம் ஏற்படாத அளவிற்கு அவர்களை அடித்து சொல்லுங்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அடிக்கிறதுனா சும்மா தூக்கி போட்டு மிதிக்கிறதல்ல,
சும்மா ஒரு மிஸ்வாக் குச்சியை வச்சு பயமுறுத்துறதுக்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப காயம் ஏற்படாத அளவிற்கு அவர்களை அடித்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். பயனளிக்கல, அப்போ அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, அவர்கள் தன்னுடைய குணங்களை நடத்தையை மாற்றி கொள்ளவில்லை அப்படின்னா அந்த நேரத்துல ரெண்டு குடும்பத்தில இருந்தும் அந்த பெண்ணுடைய அந்த ஆணினுடைய நலவை நாடுகிற ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய மனுஷன் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆளும் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆளும் வச்சு அவங்கள பேசணும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசி அவர்களை சேர்த்து வைப்பதற்கான வழிவகைகளை செய்யணும். அப்படி சேரவே முடியாது, இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்தே போகாது அப்படிங்கிற நம்ம உச்சபட்சமான கட்டத்துல அந்த பிரச்சனை போகிற பொழுது அங்கதான் பிரிச்சு வைக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயமே வரும். அதற்கு முன்னால் மார்க்கம் 3 வழிமுறையில் சொல்லுகிறது. இந்த 3 தாண்டி 4வது தான் தலாக்கு. ஆனால் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக்குன்னு சொல்லி அந்த தலாக்குக்கான ஒரு மதிப்பை மார்க்கம் ஆண்களுக்கு தலாக்கு கொடுத்ததற்கு காரணமே ஒரு பெண் நடத்தை கெட்டவளாக இருக்கிறார், எவ்வளவு சொல்லி கேட்கிற, அப்படி முடியாத பட்சத்திலே தான் அந்த தலாக்கை பயன்படுத்துவதற்காக மார்க்கம் இந்த தலாக்கு கொடுத்திருக்கு. அதுலயும் 3 தலாக்கு பிரிச்சு விடணும். முதல்ல ஒரு தலாக்கு விடுங்க, பயமுடுத்தி பாருங்க, இனிமே பண்ணா தலாக்கு விட்டுருவேன்னு சொல்லுங்க. அப்படியே கேட்கலையா ஒரு தலாக்கு விடுங்க, விட்டு பயப்படுத்துங்க, அதுக்கப்புறமா அவங்க திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியே மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு எடுத்த உடனே தலாக் 3 தலாக் முடிஞ்சு, தலாக் ஒரே நேரத்துல 3 தலாக் முடிஞ்சு. இப்படி தலாக்கை குறித்தான விழிப்புணர்வு சமுதாயத்துல இல்லை. இதுக்குத்தான் திருமணத்திற்கு முன்னாடி கவுன்சிலிங் போகணும். புதிதாக திருமணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி அல்லது புதுசா திருமணம் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவுன்சிலிங் போன பின்னால்தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா இதை குறித்தான விழிப்புணர்வுகள் என்பது கண்டிப்பாக இருக்காது. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடைசியில இப்படி தலாக்கிலே போய் தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு, ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதற்கான மிக முக்கியமான காரணம், மெயின் வில்லன் யாரு அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் தான். அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி அல்லது அந்த பையனுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, இந்த ஆண் பெண்ணுடைய இந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில மெயின் வில்லனா இருக்கிறது அவங்கதான். இவர்கள் பிரிவதற்கான காரணங்கள் அவர்கள் தான் முதன்மை காரணமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் போன கையில வச்சுக்கிட்டு காலையில இருந்து என்ன சமைச்ச, என்ன சாப்பாடு செஞ்ச, எங்க போன வந்த, மாமியார் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் அம்மாட்ட போன் பண்ணி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க. அப்படி போன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த பழக்கம் இருக்கிற பொழுது என்னைக்காவது ஒரு நாள் கணவன் சண்டை போட்டாரு, ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தையை பேசிட்டாரு அப்படின்னா இந்த புள்ள உடனே எங்க வீட்டுக்காரன் என்னை அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி போன் பண்ணி சொல்லு. அப்ப ஒரு 20 வருஷம் 25 வருஷம் திருமண வாழ்க்கையில இருந்து தங்களுடைய பிள்ளைகளை இப்படி ஒரு இடத்துல கட்டி கொடுக்கிற இடத்துல அவ்வளவு வயசாயிருச்சு, அவ்வளவு தூரம் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அனுபவம் இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும். திருமண வாழ்க்கைன்னு அப்படிதாமா, சண்டை சச்சரவு வரதான் செய்யும், இல்லன்னா சரி சரின்னு கேட்டுட்டு பேசாம விட்டுறணும். இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லா பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போன் பண்ணி சொன்னா அப்படியே சொன்னாரு, என் பிள்ளைய பார்த்து எப்படி சொல்லலாம், கண்டவெல்லாம் திட்டிட்டு போறாங்க, என் பிள்ளைய நான் கட்டி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற பிள்ளைய ட்ரிகர் பண்ணி விட்டு, நான் அத்தாக்கு போன் பண்ணி சொல்றேன், நான் அத்தாக்கு போன் பண்ணி சொல்லி அவர் எங்கேயாச்சும் வேலையில இருப்பார். அவர் உடனே கோபப்பட்டு அப்படியே சொன்னாரு உங்க வீட்டுக்காரு, அத்தா ரெட் டாக்ஸி புக் பண்ணி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி, சின்ன விஷயம், சும்மா இருந்தா அவரே வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு பேசிடுவாரு. அந்த சின்ன விஷயத்த போட்டு நான் ரெட் டாக்ஸி புக் பண்றேன் நீ வான்னு சொல்லி சும்மா இருந்த பிள்ளைய கூப்பிட்டு அதை 2 பேர்த்துக்கு இல்ல உள்ள இருந்த பிரச்சனைய 2 குடும்பத்தினுடைய பிரச்சனையாக மாற்றி அது ஒரு பெரிய ஊர்க்கலவரமாக மாறி போயிடும். இப்படியெல்லாம் பல நேரங்களில தங்களுடைய பிள்ளைகள் பிரிந்து போவதற்கு பெற்றோர்கள் முதன்மை காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி போன் பண்ணி சொன்னா அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடியே சொன்னேன், கவுன்சிலிங் போனா இதெல்லாம் தெரியும், கவுன்சிலிங் போகாம எல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. பெற்றோர்களுக்கு போன் பண்ணி சொன்னா அப்படிதான் இருக்கும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படியே, அல்லது கேட்டும் கேட்காத மாதிரி சரி சரின்னு போயிடணும் கடந்து. அவர்களாக அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்வார்கள். உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. காலையில சண்டை போட்டா எப்படி இருந்தாலும் நைட்டு ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துதான் ஆகும். காலையில அங்க போகலாம் இங்க போகலாம் வெளியே சுத்தலாம்.
நைட்டு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் மோதியை பார்த்துதான் ஆகணும். எப்படியும் அவர்கள் பேசி விடுவார்கள். அந்த சின்ன பிரச்சனைய புள்ள ஒரு நிமிஷம் ஆதங்கப்பட்டு அத்தாமட்ட போன் பண்ணி சொல்லுதுன்னா அதை கேட்டுட்டு அந்த புள்ளைய போட்டு ட்ரிகர் பண்ணி வர வச்சு அதை ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி நன்றாக வாழ வேண்டிய அந்த கணவன் மனைவி இன்னைக்கு பிரிச்சு விடுறாங்க. இன்னும் நிறைய இடங்கள் என்ன ஆகுதுன்னா, சண்டைகள் வருகிற பொழுது நம்ம 4 வார்த்தை பேசுவோம், அவங்க நம்மளை பார்த்து 4 வார்த்தை பேசுவாங்க. சண்டைகள் இதெல்லாம் சகஜம். அப்படி சில பெண் பிள்ளைகளுடைய அத்தா என்ன பண்றது, அல்லது பையனுடைய அத்தா என்ன பண்றாங்க, என்னை பார்த்து அவங்க அத்தா சண்டை போடும்போது அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு, இனி அவங்க எல்லாம் எனக்கு சம்பந்தியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இனி என் புள்ள அந்த வீட்டுல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பஞ்சாயத்து பண்ணும் பொழுது நிறைய ஊர்ல நாட்டாமையில இருப்பாங்க. முன்னாடி இப்பயும் சில ஊர்கள்ல இருக்காங்க. அந்த நாட்டாமைக்கு காசு கொடுத்து அல்லது இஸ்லாமிய இயக்கங்கள்கிட்ட போறாங்க தலாக்கு பஞ்சாயத்துக்கு. அவரோட இஸ்லாமிய இயக்கங்கள்ல இருக்கிறவங்க முஃப்தி சாப்பா என்னன்னு ஒண்ணும் புரியல. எதுக்கு இயக்கம் அந்த இந்த என்னென்னமோ இயக்கங்கள் இருக்குது, எதுக்கு அவங்களும் வந்து பெரிய அல்லாம தகர் பகர் மாதிரி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாங்க. இந்த உரிமை எல்லாம் யார் அவர்களுக்கு கொடுத்தது? இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள், செய்ய தகுதியானவர்கள், ஆலயங்கள், அரசாங்கம் அதுக்குத்தான் சம்பளம் கொடுத்த ஒவ்வொரு மாவட்டத்திலேயே காசி சாப் உட்கார வச்சிருக்காங்க. அல்லது பள்ளியினுடைய இமாம் இந்த வேலையை செய்ய வேண்டும். இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்கள்லாம் இதுல வந்துட்டு அந்த பொண்ணுடைய அத்தா அல்லது அந்த பையனுடைய அத்தா அவங்கள்ட்ட எல்லாம் காசு கொடுத்த கரெக்ட் பண்ணி சேர்ந்து வாழக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரிச்சு விடுறாங்க. தன்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி ஒன்னா வாழ வேண்டிய அந்த கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி பிரிக்கிறது பெரிய பாவம் அப்படிங்கறது எல்லாம் தெரியாம காசு வாங்கிட்டு நல்லா வாழக்கூடிய கணவன் மனைவியை இன்னைக்கு பிரிச்சு வச்சிடறாங்க. இப்படியான விஷயங்களும் இன்றைக்கு நடக்கிறது. அப்ப முதல்ல தலாக்கை குறித்தான விழிப்புணர்வு வேண்டும். 2வது, பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் எதுவும் இல்லை. அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு எப்படி வாழுவது அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். 3வது, பெற்றோர்கள் தங்களுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இவங்க உள்ள போகவே கூடாது. அது அவர்களுக்குள்ள பிரச்சனைனா அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. அதற்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும் பொழுது நம்ம போகலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் புள்ள போன் பண்ணி சொல்லுது அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல போய் நம்ம உள்ள நுழைஞ்சு அந்த நல்லா வாழ வேண்டிய கணவன் மனைவியை பிரிக்கிறதுங்கிறது அது மகா பாவம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த விஷயங்கள் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியறதில்லை. சும்மா அல்லது பையனுடைய அம்மா மருமகளை ஏதோ ஒரு குறை சொல்றது, அல்லது பொண்ணுடைய அம்மா மருமகனை ஏதோ ஒரு குறை சொல்றது, இப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில இப்படி ஒரு நல்லா வாழ வேண்டிய கணவன் மனைவி பிரிச்சிடுறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்திலே நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்துல எந்த அளவிற்கு நல்ல முறையில் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால், அகிலத்தின் நபிதான், நபிமார்களின் தலைவர் தான். ஆனால் வீட்டிற்குள்ளே போகிற பொழுது அவர்கள் மனைவிமார்களுக்கு அவர்கள் கணவன், ஒரு கணவனாக மட்டுமே அவர்கள் வீட்டிற்குள்ளே நுழைவார்கள். பல நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு சிரித்து தமாஷ் பண்ணி பேசுவாங்க. அவங்க இவங்களை ஒம்புழுப்பாங்க, இவங்க அவங்கள ஒம்புழுப்பாங்க. இப்படி எல்லாம் தமாஷா சிரிச்சு எல்லாம் பேசுவாங்க. மற்ற நேரங்களில் வெளியில மார்க்கத்திற்காக வேண்டி தாவா பணி செய்வதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இப்படியெல்லாம் நேரங்களை செலவிட்டாலும் கூட குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி நேரம் ஒதுக்கி குடும்பத்தார்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய காரணம். நிறைய இடங்கள்ல தலாக் நடக்கும் பொழுது விசாரிச்சா எங்க வீட்டுக்காரு பேசவே மாட்டாரு, நைட்டு வர்றாரு, போன் நோண்டுறாரு, தூங்குறாரு, காலைல எந்திரிச்சு ஆபீஸ் போறாரு, திரும்பி நைட்டு வர்றாரு, சாப்பிடுறாரு, போன் நோண்டுறாரு, தூங்குறாரு. இதேதான் நடக்குது. ஒரு வார்த்தை எதுவுமே என்கிட்ட மனசு விட்டு பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி பல பெண்கள் புகார் வைக்கிறாங்க. ஆக மனசு விட்டு பேசினா எந்த பிரச்சனையும் சரியாகாம போகாது. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று துனியாவில் எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வீட்டுல இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப வரும்பொழுதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. நபி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். உள்ள வந்தோடனே நபி அவங்க முன்னாடியே குரலை உயர்த்தி பேசுறியான்னு சொல்லி மகளை பிடிச்சி காது மேல அடிக்கிறக்காண்டி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே நடுவுல வந்து தடுத்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தடுத்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கோபத்தோட வெளியே போயிடுறாங்க.
போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உங்க அத்தாட்ட இருந்து எப்படி உன்னை காப்பாத்தினேன் பாத்தியா, நான் தடுக்கலன்னா உன்னை அடிச்சிருப்பாரு உங்க அத்தா, நான் எப்படி உன்னை காப்பாத்தினேன் பாத்தியா நடுவுல வந்துன்னு சொல்லி ஆயிஷா ரதி அவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி செஞ்சு அவங்க வெளியே போன உடனேயே சமாதானமாகி ரொம்ப சாதாரணமா பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய சண்டையிலே என்னை நீங்கள் உள்ளே நுழைத்துக் கொண்டதை போல உங்கள் சந்தோஷத்திலும் என்னை நுழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பல விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஒரு போரில ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். வர்ற வழியிலேயே வலிமா கொடுக்கிறாங்க. வலிமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஒட்டகம் ஹைட்டா இருக்கும், சஃபியா ரலியல்லாஹு குட்டையான ஆளு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஒட்டகத்தின் மீது ஏற்றி விடுவதற்காக வேண்டி அகிலத்தின் நபி, அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட நபி, நபிமார்களின் தலைவர், பல நாடுகளின் அரசர் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே முட்டி போட்டு ஒரு காலை நட்டு வச்சு இப்படி உட்கார்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு கையை பிடிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களின் மொட்டிற்கு மேல கால் வச்சு நபி அவர்களின் காலை படிக்கட்டாக பயன்படுத்தி ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்கிறார்கள். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் மனைவிமார்களிடத்திலே கணவனாக மட்டும்தான் நடந்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகிற பொழுது உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் கணவன் தான், யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பில் இருந்தாலும் இந்த எண்ணத்திலே நீங்கள் வீட்டிற்குள்ளே செல்லுகிற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது அது பெரிய அளவிலே வெடிக்காது அப்படிங்கிறத நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் அவ்வப்போது பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். சண்டை இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ரோடுன்னு இருந்தா குண்டும் கூலி ஸ்பீடு பிரேக் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி நான் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவது முட்டாள்தனம். அப்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அதற்காக வேண்டி நான் வாழ மாட்டேன், தலாக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவை எடுப்பது என்பது அது மிக முட்டாள்தனமான முடிவு, புத்திசாலித்தனமான முடிவு அல்ல. அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதுதான் ஒரு புத்திசாலிக்கு அடையாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவன் நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதியை ஏற்படுத்தி அருள்வானாக, நம்முடைய குடும்பங்களை சந்தோஷமான குடும்பங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.